இன்றைக்கு இந்தியாவிலே சற்றேறக்குறைய 9 கோடி பெண்கள் விதவை பெண்களாக இருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்து மாநிலத்தில் பிருந்தாவன் என்ற ஒரே பகுதியில் மட்டும் ஒரு சின்ன ஊர், அது ஒரு ஆலயம் இருக்கிற காரணத்தால் பிரசித்தி பெற்ற ஊர் பிருந்தாவன் என்பது. அந்த இடத்துல மட்டும் 1.5 லட்சம் விதவைகள் இருக்கிறார்கள். என்ன காரணம் என்று ஆராய்ந்தால், பக்கத்தில் இருக்கக்கூடிய மேற்கு வங்காளம், அது அமைந்திருக்கிற உத்தரப்பிரதேசத்து மாநிலத்தில் பெண்கள் கணவனை இழந்தால் அவர்கள் வீட்டில் இருப்பது அமங்கலம், அவர்கள் வீட்டுக்கு சுமை என்று அவர்களெல்லாம் கொண்டு வந்து அந்த கோயிலிலே விட்டு போய்விடுவார்கள். அது 20 வயது பெண்ணாக இருந்தாலும் சரி, 60 வயது பெண்ணாக இருந்தாலும் சரி. அந்த அவல நிலையில் 1.5 லட்சம் பேர் அங்கே வதங்கி கொண்டிருக்கின்றார்கள், வாழ்வாதாரம் இல்லாமல். ஒரு தொண்டு நிறுவனம் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 8 ரூபாய் உதவி செய்கிறது. இன்றைய நிலையில் ஒரு தேநீரே 10 ரூபாய் குறைந்தபட்சம் என்ற அளவிற்கு நம்முடைய பொருளாதாரத்தினுடைய தன்மைகள் மாறி இருக்கின்றன. எனவே அந்த 8 ரூபாய் வைத்து வாழ முடியாத அந்த பெண்கள் எல்லா பணிகளையும் செய்கிறார்கள். எல்லா பணிகளும் என்றால், வண்டி இழுக்கிறார்கள், சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுகிறார்கள், மூட்டை சுமக்கிறார்கள், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பிச்சை எடுக்கிறார்கள். சில பெண்களை அங்கே இருக்கிறவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு இரையாக்கி அதன் மூலமாக அவர்கள் வாழ்வை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நடப்பது எங்கோ அல்ல, இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலத்தில் பிருந்தாவன் என்ற பகுதியிலே நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேசத்து பிருந்தாவனிலே வாழ்கின்ற மக்களுக்கு, அந்த பெண்களுக்கு நீங்கள் ஒரு நலத்திட்டம் சட்ட ரீதியாக கொண்டு வாருங்கள் என்று நான் கொண்டு வந்த தனிநபர் தீர்மானத்தை அங்கே நடைபெற்ற வாக்கெடுப்பிலே தோற்கடித்தது இன்றைக்கு அங்கே ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி. மறந்து விடாதீர்கள். அந்த பாரதிய ஜனதா கட்சி மட்டும் அன்றைக்கு ஆதரவு தெரிவித்திருந்தால் அது சட்டமாக்கிடும். எல்லா கட்சிகளும் ஆதரித்தார்கள், ஆனால் பாரதிய ஜனதா மட்டும் எதிர்த்தது. என்ன தவறான முன்னெடுப்பை நான் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தேன். பெண்களுக்கு, குறிப்பாக விதவைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, இவர்கள் சுமை என்று கருதுகிற வீட்டை சார்ந்தவர்களுக்கு ஒரு அரசாங்கம் முன்வர வேண்டாமா என்று கேட்ட தீர்மானத்திற்கு இது முன்னோடியான திட்டம் என்று அதை வரவேற்பதற்கு மாறாக தோற்கடித்த கட்சி பாரதிய ஜனதா.